அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு கூடவாடா கம்யூனிட்டி வார்னிங், காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுப்பீங்கன்ற மாதிரி இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க சேனலுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு இருந்துக்குங்க, சரிங்களா? இது என்னுடைய மெம்பர்ஷிப் என்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. அவங்க சேனலுக்கு இருந்த பிரச்சனை. ஸோ உங்களுக்கு வியூஸ், சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை விட இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி போட்டுட்டோம், இல்லை ஒரு ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணி போட்டுட்டோம், லைவ் போட்டுட்டோம், நம்ம நிம்மதியாக இருக்கோம், சரிங்களா? எப்படி நம்ம நிம்மதியாக இருக்கோம், அது போல தான் ஒரு சேனல்காரங்க நிம்மதியாக இருந்தாங்க. ஸோ மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் போது செக்கிங் பண்ணாங்க, சரிங்களா? நம்ம யூடியூப் சைடும் மானிட்டைசேஷன் நெருங்கிடுச்சுனாவே நம்ம சேனலை செக் பண்ணுவாங்க. ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, வார்னிங்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமு எதுவாக இருந்தாலும் நமக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சேனல்காரவங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண போகிற தருணத்தில் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கேட்டால் உங்களுக்கே செம்ம ஜோக்காக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைவால் தான் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளார டீப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடியூபர் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் அது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே ஒரு சிஸ்டர் லைவ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய குழந்தைய வச்சு, அதாவது தெரிஞ்சவங்க குழந்தை இல்லை அவங்களுடைய குழந்தைய வச்சு லைவ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லைவை யூடியூப்பில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லைவில் ஒரு ஆபாசம் இல்லை, ஒரு எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் குழந்தைன்ற ஒரே காரணத்தால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேஷன் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் செய்யாதீங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுனால அவங்க வார்ன் பண்ணி மட்டும் விடுவாங்க. இல்லைனா உங்கள் சேனல் இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். மொதல் ஸ்ட்ரைக் நமக்கு வந்துச்சுன்னா 90 நாட்கள் இருக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் குழந்தைங்கள வச்சு போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பராக யூடியூப் சேனலை ரன் பண்ணணுன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மிஸ்டேக். இன்னொரு சேனல்காரவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுவும் லைவ் தான், சரிங்களா? லைவ் போட்டிருக்காங்க. அந்த லைவில் 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவியை மியூட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா டிவியில் சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மியூட் பண்ணிட்டு தான் அவங்க லைவ் போட்டிருக்காங்க. நம்ம மற்றவங்களுடைய வாய்ஸோ இல்லை வீடியோ ஃபுட்டேஜு இல்லை ஃபேஸ் ஃபுட்டேஜு எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு பிரச்சனை வரும். 1 இயர் வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரவே இல்லை. ஆனால் 1 இயருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் காப்பிரைட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும், சரிங்களா? கண்டிப்பாக நமக்கு மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போட்டு வியூஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படவே முடியாது. ஏன்னா அவங்க சேனல் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு இப்போ காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலர் காப்பிரைட் கொடுப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. அது என்னன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளார நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, பேக் சைடில் டிவி ஓடிட்டுருக்கு. அந்த டிவியில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜுக்கு காப்பிரைட் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஓன் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம், நம்ம ஃபேஸ் தான் இருக்குது, ஸோ நமக்கு ஒன்றுமே பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணாலும், உங்கள் பின்னாடி தப்பு பண்ணாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்கள் சேனலுக்கு உண்டான டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா 199 மட்டும்தாங்க. என்னுடைய மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கிட்டு யூடியூப் பேசிக்கை கற்றுக்குங்க. ஆல்ரெடி நிறைய பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேவைப்பட்டால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காப்பிரைட் இல்லாமல் சாங் எப்படி எடுப்பதுன்னு சொல்லிட்டு
அடுத்த வீடியோ வருது, மேலே வருது பாருங்கள், அதை டச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், சிஸ்டர் இதை விட வல்கராக வீடியோ போடுறாங்களே அவங்களெல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலத்தில் வருகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆயிடுச்சுங்க. ஸோ ஆல்ரெடி மானிடைஸ் கொடுத்தவங்களுக்கும் கேன்சல் பண்ணிகிட்ருக்கு, புதுசாக வரவங்களுக்கும் கொடுக்காம இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது போன்ற மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?